தலைவரின் பிறந்த நாளில் தலைவரின் இளமை கால நினைவுகள். அப்பா கோபால மேனன், அம்மா சத்யபாமா. எம்ஜிஆரின் மூத்த உடன்பிறப்புகள் காமாட்சி, பாலகிருஷ்ணன், சுமித்ரா, சக்கரபாணி. எம்ஜிஆரின் தந்தையின் வேலை மேஜிஸ்ட்ரேட். திருச்சூர், கரூர், எர்ணாகுளம் ஆகிய ஊர்களில் மேஜிஸ்ட்ரேட்டாக பணிபுரிந்தார் அவர் தந்தை. சொத்து விவகாரம் தொடர்பான வழக்கில் அவர் அளித்த தீர்ப்பு அவரது பங்காளிகளுக்கு எதிராக அமைந்துவிட்டது. எனவே உறவினர்கள் அவருடன் மோதலில் ஈடுபட்டனர். கோபால மேனனுக்கு எதிராக வதந்திகளை கிளப்பிவிட்டனர். அப்போது வேறு வழி இல்லாமல் கோபால மேனன் அவர்கள் மனம் வெறுப்புற்று இலங்கை கண்டி நகருக்கு இடம்பெயர்ந்தார். அங்கு ஜனவரி 17, 1917 கோபால மேனன் வீட்டிற்கு புது வரவு எம்ஜிஆர் பிறந்தார். ராமச்சந்திர மூர்த்தியின் கருணை இது என நினைத்து ராமச்சந்திரன் என பெயர் வைத்து சந்தோஷமாக இருந்தனர். அந்த சந்தோஷம் வெகுநாள் நீடிக்கவில்லை. 2.5 ஆண்டுகளில் கோபால மேனன் திடீரென உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார். எதிர்காலமே சூனியமாகிவிட்டது போல இருந்தது சத்யபாமாவுக்கு. சொல்லி அழக்கூட ஆதரவாக யாரும் இல்லை என ஏங்கினார். போதாக்குறையாக வரிசையாக 3 குழந்தைகள் காய்ச்சல், பேதி என சுகவீனமுற்று மருத்துவம் பார்க்கக்கூட பணம் இல்லாத நிலையில் இறந்து விட்டார்கள். எஞ்சியது சக்கரபாணியும் ராமச்சந்திரன். தூரத்து சொந்தமான வேலு நாயர் கும்பகோணத்தில் இருந்தார். அவர் உதவுவார் என எண்ணி கும்பகோணம் வந்தார் சத்யபாமா. வேலு நாயர் உதவியுடன் 2 பிள்ளைகளையும் வளர்க்க தொடங்கினார் சத்யபாமா. கஷ்ட ஜீவனம். கஷ்டத்துடன் அருகில் இருந்த ஆணையடி பள்ளியில் இருவரையும் சேர்த்து விட்டார். ராமச்சந்திரனின் கோதுமை நிறம் அவனுடைய பள்ளி ஆசிரியரை கவர பள்ளி ஆண்டு விழாவில் ராமச்சந்திரனுக்கு குகன் வேடமிட்டு லவகுசா நாடகத்தில் நடிக்க வைத்தார். நல்ல வரவேற்பு ராமச்சந்திரனுக்கு. ஆனால் வறுமை காரணமாக 3ஆம் வகுப்பு முடித்த ராமச்சந்திரனை படித்தது போதும் என அழைத்து வந்து விட்டார் சத்யபாமா. தெரிந்தவர்கள் மூலம் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் சேர்த்து விட்டார். அங்கு அவருக்கு பாட்டு, நடனம், சண்டை என பயிற்சிகள். சம்பளம் கிடையாது. 3 வேளை சாப்பாடு மட்டுமே. அங்கு காளி என் ரத்தனம் மூத்த நடிகராக இருந்தார். அவர்தான் ராமச்சந்திரனுக்கும் சக்கரபாணிக்கும் தொடக்க கால நடிப்பு வாத்தியார். பையன்கள் நடிப்பில் தேறியதும் சாப்பாட்டுடன் 5 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டது. நாடகங்கள் பலவற்றில் இவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன. பல நாள் பெண் வேடத்திலும் நடித்திருக்கிறார் எம்ஜிஆர். நல்லதங்கால் நாடகத்தில் 7வது மகனாக நடித்தார். காளியன் ரத்தனம் கொடுத்த பயிற்சியில் ரசிகர்களை தம் நடிப்பால் உருக்கிவிட்டார் அவர். கைத்தட்டல்கள் கிடைத்தன. பின் ராமாயணத்தில் பரதன் வேடம். அதன் பின் ராஜாம்பாள் என்ற நாடகத்தில் எம்ஜிஆருக்கு கதாநாயகி வேடம். நாடகம் நல்ல வசூலை கொடுத்தது. நிறைய நாடகங்கள், நிறைய வேடங்கள். நாடகத்தில் வரும் அத்தனை வசனங்களும் ராமச்சந்திரனுக்கு அத்துப்படி. மேடையில் யாருக்கும் சந்தேகம் வந்தாலும் அதை தீர்த்து வைக்கும் பொறுப்பு ராமச்சந்திரனுக்கு. பாடல் வரிகளா, வசன வரிகளா, ராமச்சந்திரனை கேளுங்கள் என்பார்கள். அப்போது எம்ஜிஆருக்கு நாடகத்தில் நல்ல பெயர் கிடைத்தது. அந்த நல்ல பெயர் அவருக்கு சினிமா வாய்ப்பையும் வாங்கி தந்தது. 1936 சதி லீலாவதி படத்தில் இன்ஸ்பெக்டராக நடிக்க ஆரம்பித்தார். பின் படங்களில் கதாநாயகனாக ஆகி
மக்களின் மனங்களில் கதாநாயகனாக மாறி இன்றும் நம் மனங்களில் படகோட்டி கொண்டு இருப்பவர் எங்கள் தங்கம் எங்கள் வீட்டு பிள்ளைக்கு இன்று பிறந்த நாள். எங்கள் தங்கம் எங்கள் வீட்டு பிள்ளைக்கு இன்று பிறந்த நாள். மூன்றெழுத்து நாயகனுக்கு இன்று பிறந்த நாள். பொன்மன செம்மலுக்கு இன்று பிறந்த நாள். வாழ்க அவர் புகழ்.